ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CS3352 ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ். ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் இந்த சப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலைசேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் ஸ்பெஷலைசேஷன், அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், இது மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸில் உள்ள மேஜர் பிரான்ச்சஸில் இந்த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் இருக்குது. ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யூனிட் இன்ட்ரொடக்ஷன், மோர் அபவுட் டேட்டா சயின்ஸ் அப்படின்னா என்ன, டேட்டா சயின்ஸோட ப்ராசஸ் என்ன, அதில் டேட்டா எப்படி ரிட்ரைவ் பண்ணுறோம், டேட்டா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதில் எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ்னால் என்ன, இதெல்லாமே வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து யூனிட் 2ல் பார்த்திங்கன்னா அந்த டேட்டாவை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம் டேபிளில், கிராஃபில், அப்புறம் வந்து அதில் என்னென்ன அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து செகண்ட் யூனிட்டில் பார்ப்போம். தேர்ட் யூனிட் பார்த்திங்க அப்படின்னா அந்த டேட்டாலேயே என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 டேட்டா இருக்குன்னா அந்த 2 டேட்டா ஒரே மாதிரி இருக்கா, இல்லை 2 டேட்டா வேறு மாதிரி இருக்கா, அந்த மாதிரி அனாலிசிஸ்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு என்னென்ன அல்காரிதம்ஸ் இல்லை என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த தேர்ட் யூனிட்டில் பார்ப்போம். ஃபோர்த் யூனிட் பார்த்திங்க அப்படின்னா பைத்தான் லைப்ரரிஸ் ஃபார் டேட்டா ரேங்க்லிங். ஸோ பைத்தான் லைப்ரரிஸ், ஸோ இங்கே வந்து நம்ம கோட் பண்ணவே ஆரம்பிப்போம். இது வரைக்கும் எல்லாமே தியரட்டிக்கலாக படிச்சிருப்போம். அந்த தியரட்டிக்கலாக படித்தது எல்லாமே வந்து ஃபோர்த் யூனிட்டில் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் வச்சு அது எப்படி பண்ணலாம். ஸோ பைத்தான் லைப்ரரியில் பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக நம்பை அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் இருக்கும். அந்த நம்பை பேக்கேஜை வச்சு எப்படி இந்த டேட்டா வந்து நம்ம பிளாட் பண்ணலாம், அந்த டேட்டாவில் என்ன அனலைஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் பேண்டாஸ், இது வந்து இந்த டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டா ஃப்ரேம் வச்சு என்னென்ன அனலைஸ் பண்ணலாம், பிக் டேட்டாலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கப்புறம் ஃபைனல் யூனிட் 5 பார்த்திங்க அப்படின்னா டேட்டா விசுவலைசேஷன்றது என்னென்னா இந்த இவ்வளோ டேட்டாவை நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணுறோம். அந்த அனலைஸ் பண்ண டேட்டாவை வந்து எப்படி நம்ம வந்து விசுவலாக பார்க்குறது. ஏன்னா டேட்டா வந்து எல்லாம் நம்பர்ஸாக இருக்கும். அந்த நம்பரை வந்து அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. அந்த நம்பரை வந்து எப்படி கிராஃப் மாதிரி ஒரு பார் சார்ட்டோ இல்லை ஒரு ஸ்கேட்டர் பிளாட்டோ இல்லை ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணலாம். அது மாதிரி ஹிஸ்டோகிராம் பண்ணலாம். இந்த மாதிரி விசுவலைசேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அதில் என்ன ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாமே வந்து 5th யூனிட்டில் பார்ப்போம். ஸோ இதை பற்றி எல்லாமே படிக்கிறது தான் இந்த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 டெக்ஸ்ட் புக் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து டேவிட் சீலன், மெய்ஸ்மேன் அண்ட் முகமது அலி இன்ட்ரடியூசிங் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு மேனிங் பப்ளிகேஷன்ஸ். இது வந்து யூனிட் 1 கவர் ஆகும். அப்புறம் யூனிட் 2 and 3 ராபர்ட் விட்டே அண்ட் ஜான் விட்டே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக். அப்புறம் யூனிட் 4 and 5 பைத்தான் டேட்டா சயின்ஸ் ஹேண்ட் புக். இந்த 3 புக்கு இருந்ததுன்னா இந்த 5 யூனிட்டுமே படிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆரம்பிப்போம் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம். தேங்க்யூ.